அனைவருக்கும் வணக்கம். ஜேஜே கிரியேஷன் நாகாலாந்து சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பில் மாங்காய் போட்டு அவங்க கடைஞ்சி கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்தாங்க அப்படின்னா, நான் இப்போ ஒரு பாப்பா காட்டுவேன்ல, மிஸ்டி பாப்பா, அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டில் செஞ்சாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா, மிஸ்டியோடைய அப்பா கொண்டு வந்து கொடுத்தாரு. இது டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் சோம்பு போட்டு அவங்க தாளிச்சிருக்காங்க. பருப்பு, அப்புறம் மாங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டாங்களா, வேக வச்சு போட்டாங்களான்னு தெரியல. அப்புறம் சோம்பு போட்டு தாளிச்சிருக்காங்க. அவங்களுடைய அம்மா தான் என் பையனுடைய கிளாஸ் டீச்சர், மேக்ஸ் டீச்சரு. இப்போ அவங்கெல்லாம் ட்ரைனிங்க்கு போயிருக்காங்க. அதனால என் பையனுக்கும் லீவ் விட்டுருக்கு. டெல்லியிலேருந்து அந்த மிஸ்ஸுக்கு இங்கே ஜாப் கிடச்சிதுன்னு இங்கே இப்போ 3 வருஷம் ஆகுது. நெக்ஸ்ட் இயர் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுவாங்க. 3 வருஷம் கம்பல்சரி இருக்கணும். இது 3வது வருஷம். நெக்ஸ்ட் இயர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்க வீட்டிலலாம் ரைஸே செய்ய மாட்டாங்களாம். நான் ஒவ்வொரு சமயம் அரிசியில் இருக்குமா, வெளியே எடுத்துகிட்டு போய் படைப்பேன். அவங்க அந்த மிஸ்டி பேட்டியோடைய பாட்டி கேட்பாங்க, நீங்கள் டெய்லியும் ரைஸு செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், எங்கள் வீட்டில் மத்தியானத்தில் ரைஸ் இருக்கும், காலையில் நைட்டு மட்டும்தான் டிஃபனு அப்படிங்கிறத சொல்லுவேன். நாங்களாம் ரைஸே எப்போயாவது ஒரு சமயம் தான் செய்வோம். சப்பாத்தி தான் 3 வேளையும் சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க அவங்க வீட்டில். சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னென்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா தயிரை தொட்டுட்டு சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.